Good afternoon to all. So last class numerical solve பண்ணிட்டு இருந்தோம், correct? Yes, sir. We'll continue with that. Then we'll move to the next topic. Okay, wait, I'll post the problem. Problem post பண்றேன். JEE, the Freight Corporation ஒரு JEE விட்டுருக்காங்க, பாத்தீங்களா நோட்டிபிகேஷன்? எந்த ரெக்ரூட்மெண்ட்ல? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. JEE paper 1 and paper 2. DFCCIL something. JEE வந்து இது நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. நான் போடுறேன், குரூப்ல போடுறேன். ஓகே, so please apply for that. Okay. So please try this question. The question try பண்ணுங்க. Try this question. The question copy பண்ணுங்க. Question copy பண்ணிட்டீங்களாப்பா? Have you copied the question? Yes, sir. Okay, now you'll solve the sum. Erase பண்ணிடவா? Erased. Listen here. So இந்த மாதிரி retaining wall இருக்கு. Okay. So இப்போ இதுல water table வந்து எங்க இருக்கு? Meter distance at top. Topல இருந்து 2 meter distanceல water table இருக்கு. கரெக்டா? So அப்ப எதுக்கு 16 வரும், எதுக்கு 20 வரும்? Common sense. எங்க 16 எங்க 20? சொல்லுங்கப்பா. வாட்டர் டேபிள் மேல என்ன வரும், வாட்டர் டேபிள் கீழே என்ன வரும்? Water table மேல 16 வரும் சார், கீழ பாட்டம் வந்து 20 வரும் சார். Because full of the portion. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சோ இந்த இடத்துல வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் என்ன? 0. சோ அப்ப ஆக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன? 0. சோ அப்ப இந்த இடத்துல வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் என்ன? What is vertical stress? சொல்லுங்க. 16 plus into 2. கரெக்டா? சோ அப்ப 32 கிலோ பாஸ்கல். சோ அப்ப ஆக்டிவ் பிரஷர் எப்படி? Ka into gamma h 32. சோ Ka என்ன? 1/3 வரும் சார். 1 minus sin 30 by 1 plus sin 30 into 32. கரெக்டா? கரெக்டாப்பா? Yes sir. So PA is equal to எவ்வளவு வருது? 10.67. PA is equal to 10.67 கிலோ பாஸ்கல். கரெக்டா? ஸோ எங்க இந்த பாயிண்ட்ல பாயிண்ட் ஏ வச்சுக்கலாம், பாயிண்ட் பி வச்சுக்கலாம். ஸோ PA A. Okay, any doubt in this? டவுட் இருக்கா? சொல்லுங்கப்பா. Any doubt? Please respond. Yeah. Okay, so இப்ப B ல vertical stress என்னமா? 20 into 4. 20 into 4. சுத்தம் மேல இருந்து வரணும். 16 into 2. Yes sir. Plus 20 Plus minus 4. 10 into 4. Sir 10 Effective stress எப்படி calculate பண்ணுவீங்க? total stress 4. Sorry sir, total stress minus 4 ஆட்டா. எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? effective stressனா என்ன? 400 minus 1. Yes sir. What is the value? 32 40 74 தான். Yes. 72 kilo pascal. So இப்ப what is PA at B? So Ka into 1/3 into 72. Sir, 22. So putting 24 kilo pascal. See, இங்க என்ன புதுசு அப்படின்னா, இதெல்லாம் நீங்க நார்மலா போடுறது. அடிஷனலா இந்த போர் வாட்டர் மட்டும் என்ன பண்ணும்? போர் வாட்டர் மட்டும் what it will do? It will exert some additional pressure. அது ஸ்டூடண்ட்ஸ் எடுக்க மாட்டான். இதெல்லாம் போட்டுருவாங்க. கரெக்டா? We will solve this. But students will never take the effect of water table. That is very very important. So அப்ப இந்த வாட்டர் டேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா, so வாட்டர் டேபிளோட pressure என்ன? gamma W into
HW. கரெக்டா? HW. Yes, sir. அப்ப 10 into எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு? பாட்டம் வரைக்கும் 10 into 4. 4, sir. Correct? Yes, sir. இங்க KA ஓட வேல்யூ 1 minus sin 5 by 1 plus sin 5. வாட்டருக்கு வந்து 5 ஓட வேல்யூ வந்து 0. So அப்ப 0 அப்படின்னா what is the value of 1 KA? வரும் சார் 1 வரும். அது மட்டும் இல்லாம பாஸ்கல் லா படி எந்த கோஎஃபிஷியன்ட் தேவையில்லை. இட் எக்ஸர்ட்ஸ் ஈக்குவல் பிரஷர் இன் ஆல் தி டைரக்ஷன். கரெக்டா? Yes, sir. Yes, sir. So அப்ப இதுதான் என்ன 40 கிலோ பாஸ்கல் தான் ஆக்டிவ் பிரஷர். புரியுதா? இது Clear, this is sir. applicable only for pressure due to water table. வாட்டர் டேபிள் இருந்தா மட்டும் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்டிவ் பிரஷரும் சேம் கோஎஃபிஷியன்ட் வச்சு நீங்க மாத்த வேண்டாம் as per பாஸ்கல் லா. புரியுதா? Yes, sir. Yes, sir. அப்ப அடிஷனலா இங்க என்ன ஆட் பண்ணனும்? பிளஸ் பாட்டம்ல பிளஸ் 40. Is it clear? Yes, sir. இந்த 40ன்றது எதனால? due to Water. pour water. Okay. Yes. இந்த வேரியேஷன் வரையலாம். மேல 0 கீழே என்ன 10.67 10.67. ஸோ அதுக்கு கீழே எவ்வளோ? 72 plus 40. கரெக்டா? 72 plus 40 எவ்வளோமா? 112. கரெக்டாப்பா? Yes, sir. ஸோ இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எனக்கு ஆக்டிவ் ஃபோர்ஸ் வேணும். ஸோ அப்போ இது ஒரு ட்ரையாங்கிளா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிளோட ஏரியா இது 10.67, the height என்ன 2. ஸோ அடுத்து ஒரு ட்ரெபீசியம். கரெக்டா? Yes, sir. ஸோ ட்ரெபீசியம்க்கு இது 10.67, இது 112. 112. ரெண்டுத்தோட ஏரியா ஆட் பண்ணி எனக்கு ஆக்டிவ் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு சொல்றீங்களா? Okay, sir. ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்டர். கான்செப்ட் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட்ல இருந்து காப்பி பண்ணுமா? இங்க இருந்து காப்பி பண்ணுமா? ஆமா சார். ப்ளீஸ் காப்பி திஸ். ஐ ஹோப் யூ ஆல் காட் தி கான்செப்ட் ரைட். ஸோ இப்போ வாட்டர் இருந்ததுன்னா எந்த ஒரு கோஎஃபிஷியன்ட் இல்லாம நீங்க எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணணும். சரியா? அதுதான் சம்ல பொசிஷன். ஓகே, டேக் டவுன். நெக்ஸ்ட் சார். இது கூட ஃபினிஷ் சார். நெக்ஸ்ட் போலாம் சார். ஏரியா சால்வ் பண்றீங்களாப்பா? ஏரியா கண்டுபிடிச்சு சொல்லுங்க எனக்கு. சார் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 10.67 சார். 256.01. செகண்ட் டோட்டலி 256.01 சார். டோட்டலா எவ்வளோ? 256.01 சார். செக் இட். சார் ஏரியா 1 10.67 வருது. ஏரியா 2 வந்து 245.34 வருது சார். இல்ல இது மேல இருக்கிறது 10.67, கீழ இருக்கிறது 245.34 சார். ஓகே, சோ 10.67 plus 245.34 போட்டா 256.01 தான் சார் அது. 2 into 4. கரெக்ட்டா? 1 second. Yes, sir. Okay, so if we cancel this 2 times. Okay, so what is the answer? 256.01 சார். எதுக்கு கேக்குறீங்க? செகண்ட் ஏரியா 2 மட்டும். டோட்டலா 256.01 சார். 256.01. finished சார். போலாம். இதை கேன்சல் பண்ணுங்க இந்த क्वेश्चनக்கு. The options are 2c tan alpha. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்றீங்களா? சார் ஆப்ஷன் ஏ சார் 2c tan alpha. சார் not 2c tan alpha. So active earth pressure is equal to what? இங்க சர்ச் கொடுத்திருக்கிறதுனால அப்போ KA into சார் K minus 2c square root of k. Correct? Yes sir. Yes sir. So upper top of the soil அப்படினா z0. அப்ப இதுல z0 ஆயிடும். Sir. Pressure 0. அப்ப Q plus Q into K. Yes sir. 2c square root of k. So QK is equal to 2c root k. So Q equal to 2c by square root of k. So yeah, so k square root of k வந்து tan alpha. Correct? Sir. அப்ப மேல வந்ததுன்னா என்ன ஆயிடும்? Q is equal to இங்க சார் cot alpha.
Okay. Yes, sir. புரிஞ்சுதா? Yes, sir. Very finished, sir. I'll pose the next question. Question solve பண்ணி சொல்றீங்களா? Answer சொல்றீங்களா? Respond. Yes, sir. Please solve this question. Okay, I'll give you the options. Sir, option A 31.7. செக் பண்ணுங்க 31.7 கிடையாது. See, கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த இன்டர்ஃபேஸ்ல ப்ரெஷர் மாறும். இந்த இடத்துல இங்க ஒரு 18 into 2 into இங்க ஒரு K கீழே 18 into 2 into இங்க என்ன K மாறும். கரெக்டா? 40. Yes, sir. ஸோ அப்போ ஒரு இடத்துல என்ன கிராஃப் ஏறி இப்படி இறங்கும். பண்ணீங்களா? அதான் இங்க ஒரு வேல்யூ வரும், இங்க ஒரு வேல்யூ வரும். போட்டீங்களா? இல்ல. பி கேர்ஃபுல். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? Yes, sir. Yes, sir. பேசம் நான் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இங்க ஒரு 5 இருக்கு. அப்ப 18 into 2 into KA1 அது ஒரு வேல்யூ. ஸோ அது கீழே 18 into 2 into KA2. ஸோ KA2 வந்து 540, இது வந்து 530. ஓகே, நீங்க சால்வ் பண்ணீங்களா? நான் சால்வ் பண்ணவா? சார் பண்ணுங்க சார். மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, இல்லைதானையா? ஸோ டாப்ல ஆக்டிவ் எக்ஸ்பிரஷன்னா 0. ஸோ பி above interface PA என்ன? 1 minus 30 1 plus sin 30 into 18 into 36. hello 36. 12 sir. என்னமா? 12 1 2 Pascal. 12 கரெக்ட்டா? Yes. அது above interface. ஸோ இதுலயே below interface PA is equal to 1 minus sin 40 by 1 plus sin 40 into 18 into 2. எவ்வளவு வருது? 7.84. 7.8. இப்போ கடைசியா at bottom PA is equal to 1 minus sin 40 by 1 plus sin 40 into 18 into 2 plus சொல்லுங்க plus 20 into 4. 4 sir. Gee. 4. 2 மீட்டர் தானமா இருக்கு. எப்படிமா 4 2 வரும்? தான் sir. Sorry sir, 2 தான் sir. What is the value? 16.682 sir. How much? 16.682 sir. 68 ஆ? Yes sir. இப்போ ப்ரெஷர் டயக்ராம் வரைங்க. ஸோ மேலே 0, கீழே 12, இது கீழே 1.8. கரெக்டா? ஸோ 7.8 இது 16.68. ஸோ இப்போ இதுக்கு ஆக்டிவ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பீங்களா? Yes sir. ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ட்ரெபீசியம். 36.48 sir answer. Yes, 36. Sir, previously one show sir. Finished sir. Students, I will give you one good question, conceptual question. Try பண்றீங்களா? Yes sir. சேஞ்ச் மட்டும் பாருங்க, சரியா? ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அட் பேஸ் ஆஃப் வால். ஓகே, பேஸ் ஆஃப் வால்ல கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் வாலு. சர்ச்சார்ஜ் லோட் ஆக்ட் ஆகுது.
surcharge Q is equal to 20 kilopascal. So 3 meter. கீழே 4 மீட்டர். இதுக்கு வந்து gamma 18 532 கோஷன் வந்து 0. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா gamma 19 525 கோஷன் வந்து 20. ஸோ இதுதான் பேஸ் ஆஃப் தி வால். ஸோ நீங்கள் பேஸ் ஆஃப் தி வால்ல ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். புரியுதா? இதுதான் கொஸ்டின். Yes, sir. ஓகே, ட்ரை திஸ். ஆப்ஷன் வேணா தரேன். ஸோ ஆப்ஷன் வந்து 45.2 35.4. Sir, 50. second table question என்ன எழுதிருக்கீங்க? 20 25 சாரி கோஷன் வந்து 20 kilopascal. 20 kilopascal. 19 இது 18. ப்ரீவியஸ் ஃபண்ட்ஸ் மாதிரி தானே சார் இது மூவ் பண்ணணும். அடுத்து இன்டர்ஃபேஸ் பாட்டம் அப்படி தானே சார் வரணும். பேஸ் ஆஃப் தி வால்ல ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் கண்டுபிடிச்சா போதுமா? ஓகே. பி கேர்ஃபுல், சர்சார்ஜ் இருக்கு. எஸ் சார், எஸ் சார். பி கேர்ஃபுல், கீழே இருக்கிறது கோஹசிவ் சாயில். கரெக்டா சார்? சால்வ் பண்ணிட்டீங்களாப்பா? வாட் இஸ் ஆன்சர்? சால்வ் பண்ண பண்றீங்களா? என்னம்மா? சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, ஆன்சர் என்னதுன்னு பார்க்க சார். சார் ஆப்ஷன் பி 35.4. ஓகே சார். சார் சொல்லுங்க, வாட் இஸ் ஆன்சர்? 35.4. கரெக்ட். மற்ற எல்லாருக்கும் வந்துதா? Okay, let us solve this question. So active earth pressure formula என்ன? Q plus gamma Z into Ka Yes sir. minus 2C into 2. So first vertical stress கண்டுபிடிங்க. Vertical stress என்ன? 20 plus 18 into 3 plus 20 19 into 19 into 4 sir. So புரியுதா? ஃபர்ஸ்ட் இங்க வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுங்க. சர்சார்ஜ் இதனால வர ஸ்ட்ரெஸ் டோட்டல் ஸ்ட்ரெஸ். So what is the vertical stress? What is the value? 150 sir. என்னமா? 150. 150 கரெக்ட்டா? So இப்ப K என்ன? 1 minus 25 degree. by 1 minus sin 25 by 1 plus sin 25. 1 plus sin 25 எவ்வளவு வருது? 0.406. 0.406 சரியா? So அப்ப P என்ன? 0.406 into so இதுக்கு பதிலா தான் என்ன? Vertical stress 150 minus 2 into 20 into root square root 406 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 35.4 sir. 35.4. Is it clear everyone? புரியுதா? கோபதி புரியுதாப்பா? Please take down this. காப்பி பண்ணிட்டீங்களா? Yes sir. Please try every gate and IAS question. சரியா? Gate question, IAS question எல்லாமே போடுங்க. Okay. ஏதாவது டவுட்னா கொண்டு வாங்க. That's it. Yes sir. I'll move to the next topic, bearing capacity. Okay. So bearing capacity அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. What do you mean by bearing capacity? Bearing capacity என்ன? சொல்லுங்கப்பா. It's create on strength on soil sir. ஆமா, அந்த சாயிலோட கெப்பாசிட்டி. ஸோ எவ்வளோ வந்து அதால ரெசிஸ்ட் பண்ண முடியும், அந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ லோட் கொடுக்கலாம், என்ன ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ அதுதான் வந்து
bearing capacity. Okay. So இப்போ shallow foundation அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? Depth is less than or equal to breadth. with breadth sir. Yes sir. இருந்துச்சுன்னா அது shallow. இல்ல டெப்த் அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து ஃபவுண்டேஷன் டீப் ஃபவுண்டேஷன்ல வந்துரும். சரியா? சாரி சார். பாத்தீங்கன்னா கிராஸ் பிரஷர் அப்படின்னா என்ன, நெட் பிரஷர் அப்படின்னா என்ன? கிராஸ் பிரஷர் அப்படின்னா எல்லா லோக்கலா சொல்லணும்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது சார். நெட் பிரஷர் அப்படின்னா செலக்ட் அங்க என்ன வேணும் அது மட்டும் அப்படிதானே சார்? கிராஸ் பிரஷர்னா வெயிட் ஆஃப் எல்லாமே சாயில் எல்லாமே சேர்த்து. நெட் பிரஷர்னா சர்சார்ஜ் அந்த ஓவர் பர்டன் சாயில் பிரஷரை நம்ம என்ன பண்ணிடணும், டிடெக்ட் பண்ணிடணும். காமா டி டிடெக்ட் பண்ணோம்னா அதுதான் நெட் பிரஷர் ஆக்டிங் ஆன் தி at that point. ஓகே. ஸோ இப்போ ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து மினிமம் கிராஸ் பிரஷர். சரியா? கிராஸ் பிரஷர்னா டோட்டல் பிரஷர். சரியா? ஸோ இந்த பிரஷர்ல சாயில் வந்து என்ன ஆயிடும்னா இட் வில் ஃபெயில் இன் ஷியர். சரியா? ஸோ அதுதான் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ அப்போ அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டினா என்ன? மினிமம் கிராஸ் பிரஷர் மினிமம் கிராஸ் பிரஷர்ல சாயில் வந்து இட் வில் ஷியர் சரியா? ஸோ ஷியர்ல ஃபெயில் ஆகுது தான் நம்ம என்ன சொல்லுவோம், அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அப்படியே இதை நெட்னு மாத்திக்கிறேன். ஸோ நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டினா அது என்ன, மினிமம் கிராஸுக்கு பதிலா என்ன வரும், அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி. சார் நெட்டுமா, நெட் மினிமம் நெட் பிரஷர் அட் விச் சாயில் ஃபெயில்ஸ் இன் ஷியர். சரியா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும்னா QU minus gamma D. Okay. So QU minus gamma D. So the போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், நெட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி வந்து கிடைச்சிடும். ஓகே. ஸோ அடுத்த டேர்ம் பார்க்கலாம். So let us look at the next term. Next term is net safe bearing capacity. Okay. So net safe bearing capacity na அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ இந்த நெட் ப்ரெஷர்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் இந்த ப்ரெஷர்ல வந்து சாயில்ல நம்ம சேஃபா அப்ளை பண்ணலாம். சரியா? நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டினா இந்த நெட் ப்ரெஷர்ல சாயில் வந்து சேஃபா இருக்கும். சாயில் வில் பி சேஃப் வித்தவுட் எனி ஷியர் ஃபெயிலியர். புரியுதா? வித்தவுட் எனி ஷியர் ஃபெயிலியர். ஸோ அப்போ எப்படி போடுறது, QN equal to QU gamma D by factor of safety. Yes sir. equal to QNU by factor of safety. So net safe bearing capacity na என்ன, so இந்த நெட் பிரஷர்ல சாயில் நம்ம சேஃபா அப்ளை பண்ணலாம் அந்த நெட் பிரஷர்ல. ஸோ அது வந்து ஷியர்ல ஃபெயில் ஆகாது. ஓகே. இதுதான் இந்த நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆர் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து மேக்சிமம் கிராஸ் ப்ரெஷர். சரியா? ஸோ அந்த மேக்சிமம் கிராஸ் ப்ரெஷரை நீங்க என்ன பண்ணலாம், சாயில்ல சேஃபா அப்ளை பண்ணலாம் வித்தவுட் எனி வாட், வித்தவுட் எனி ஃபெயிலியர். சரியா? ஸோ இது எப்படி சார் கால்குலேட் பண்றது அப்படின்னா QU minus gamma D by factor of safety plus gamma D. சரியா? plus gamma D. ஏற்கனவே இருந்தது நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ கிராஸ் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம், gamma D ஆட் பண்ணணும். கரெக்டா? எஸ் சார். அப்போ QS is equal to QNS. இது QNS ஆ? ஆமா சார். plus gamma D. புரியுதா? எஸ் சார். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த டேர்ம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா?
ஸோ அப்போ சேஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஃபெயில் ஆகாதுன்னு அர்த்தம். சேஃப் இல்லாமல் வெறும் அல்டிமேட் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? சாயில் வந்து ஃபெயில் ஆகும். டெஃபினேஷனை கேட்பாங்க. சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தி லாஸ்ட் டெஃபினேஷன். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ஓகே, ஸோ இப்போ நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி பார்த்துருவோம். நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டினா என்ன? நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன? மினிமம் நெட் நெட் ப்ரெஷர். நெட் ப்ரெஷர் அவ்வளவுதான், மினிமம் கிடையாது. நெட் ப்ரெஷர் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி சார். ஆமா, சாயில் அப்ளை பண்ணலாம் வித்தவுட் எனி ஃபெயிலியர். சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெட் சேஃப் செட்டில்மெண்ட் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு. ஸோ சேஃப்னு வந்துட்டாலே என்ன? இட் இஸ் அ நெட் ப்ரெஷர் at which you can apply on the soil safely without exceeding what? Allowable settlement. Yes sir. கரெக்டா? ஸோ ஒவ்வொரு சாயிலுக்கும் இவ்வளவு வந்து ஃபூட்டிங்க, அந்த சாயிலை பொறுத்து அலோவபிள் செட்டில்மெண்ட்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? ஆமா சார். அதை தாண்டினாலும் அது ஃபெயிலியர் தான். ஸோ அப்ப இதை ரெண்டு வைத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெட் அலோவபிள் பியரிங் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ என்ன? நெட் அலோவபிள் ப்ரெஷர். ஸோ நம்ம உண்மையா எவ்வளோ அலோவ் பண்ணணும்? ஸோ நெட் அலோவபிள் பியரிங் ப்ரெஷர். ஸோ எதை பொறுத்து இருக்கு? ரெண்டு கிரைட்டீரியா பொறுத்து இருக்கு. ஒன்று வந்து நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி, இன்னொன்று நெட் சேஃப் செட்டில்மெண்ட் ப்ரெஷர். நெட் சேஃப் பியரிங் கெப்பாசிட்டினா இந்த நெட் ப்ரெஷர்ல சாயில் வந்து சேஃப் இன் ஷியர். நெட் சேஃப் செட்டில்மெண்ட் ப்ரெஷர்னா இந்த நெட் ப்ரெஷர்ல சாயில் வந்து சேஃப் இன் செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட். கரெக்டா? ஸோ இப்போ ரெண்டுல எது கம்மியா இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 50 வருது, இது 60 வருது. ஸோ அப்ப எது நம்ம எடுக்கணும்? இதுதான் எடுக்கணும். 50 தான் எடுக்கணும். எஸ் சார். லீஸ்ட் ஆஃப் QNS and QNP. Is it clear? புரியுதா? Yes sir. ஃபர்ஸ்ட் அந்த டெஃபினிஷன் எடுத்துக்கிறீங்களா? Yes sir. Please take down the definition first. Can you see the points? Visible sir. Please take down. Completed? முடிச்சிட்டீங்களாப்பா? Sir, 1 minute sir. Completed sir. Is it done? Yes sir. Okay. So today we'll stop. We'll continue by tomorrow. Okay va? So நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராபப்ளி யூ வில் பி ஹேவிங் செஷன் இயர்லியர். ஸோ நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே இருக்கும், 9-10 அந்த ரேஞ்சில். ஸோ டைமிங் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே. ஸோ டுமாரோ வில் ட்ரை டு ஃபினிஷ் திஸ் பியரிங் கெப்பாசிட்டி. சரியா? ஓகே. ஓகே சார். பியரிங் கெப்பாசிட்டி முடிச்சிட்டா பைல் மட்டும் தான் வெளியில இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. கேன் லீவ். தேங்க்யூ சார்.